ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, நம்மளோட கிட்ஸ் வந்துட்டாங்க. சாய் என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கப்பீஸ் போட்ட லக்கி குட்டீஸை அவர் கேட்டார், நான் எடுத்துகிட்டு போட்டுமா, நான் வளர்க்கட்டுமா அப்படின்ட்டு. சரி, ஓகே, கிட்ஸ் கேட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி கொடுக்காமல் இருப்போம். ஸோ ஃப்ரீயாகவே எடுத்துக்க சொல்லிட்டோம். அதனால் அவங்களே எடுத்துக்க சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட டோட்டலாக 15 கிட்ஸ் 15 குட்டி அது போட்டுச்சு அந்த கப்பி. ஸோ எத்தனை வேணுனாலும் எடுத்துக்கோங்களா, ஃபுல்லாக வேணுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவன் என்ன பண்ணான், 9 குட்டீஸை மட்டும் எடுத்துகிட்டு மீதி 6 குட்டீஸை நம்ம டபுளே வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் தேடி பிடிச்சிட்ருக்காரு. பாருங்களேன், நம்மளை விட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நம்மளை விட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. நமக்கே சொல்லித்தராங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளே நிறைய விஷயம் இவங்ககிட்டேருந்து கற்றுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அவ்வளோ விஷயம் உள்ள வச்சுருக்காங்க நம்ம பசங்க. இப்போ இவன் எடுத்துகிட்டு போய் என்னென்ன பண்ணணும், எப்படி டேங்க்கில் போடணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் பர்ஃபெக்டாக சொல்கிறான். நான் கூட இவன் ஏஜில் இவ்வளோ தூரம் இது பண்ணது கிடையாது. பையன் ரொம்ப ட்ரைனிங்கில் இருக்காங்க. சரி, அவன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறான். நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம், எவ்வளோ ஆசையாக இருந்தோம் கப்பீஸ் வளர்க்குறதுல, அதில் நிறைய தடைகள் இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டோன்னையும் ஃப்ரீயாக எடுத்துக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ தம்பி என்ன பண்ணிட்டாரு, அவரே பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவனால் முடியல. அப்புறம் நான் வாங்கி கரெக்டாக அந்த ஏர் வர்ற மாதிரி செட் பண்ணி மட்டும் கொடுத்தேன். ஆனால் ஆக்சுவலாக அவனே பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், அவர் எடுத்த கப்பீஸ் எல்லாம் காமிக்கிறாரு, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம குட்டீஸு, ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே குட்டி போட்டுச்சுங்க. தம்பி அதை கேட்டோன்னே கொஞ்சம் சென்டிமெண்ட்லாக தான் நான் வச்சுருந்தேன். தம்பி அதை கேட்டோன்னே என்னால் தவிர்க்க முடியல. ஸோ அதை நம்ம தம்பிக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தம்பி பார்த்துட்டு சரி எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, அண்ணன் சேட் ஆகிடுவார் அப்படின்ட்டு நமக்காக 6 குட்டீஸ் மட்டும் வச்சுருக்காரு. ஆனால் என்னமோ தெரில, அது நம்ம கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க தான் அந்த குட்டி போட்ட கப்பி, மாஸ்கோ வைலட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.